ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரவா கொண்ட ஒரு சின்ன ரெசிபி தான் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு பெரிய 3 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கு. ஒரு 2 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். அது 3ம் நம்ம வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு கடாய் வச்சு நம்ம தேவையான எண்ணெய் ஊற்றலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், அது நம்ம ஆப்ஷன் தான். அது எண்ணெயில் போட்டு வழட்டி எடுக்கணும். அப்படி இருந்தால் வழட்டி எடுக்கலாம். வழட்டாமையும் அப்படியே நம்ம போட்டாலும் நல்லா தான் இருக்கும். சரி, இது கொஞ்சம் கூட டேஸ்ட்டு நம்ம வழட்டி எடுத்தால் கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் வேண்டாம் அப்படி இருந்தால் நம்ம அப்படியே கூட போட்டு இதெல்லாம் அப்படியே வழட்டாமே அப்படியே கூட போட்டு யூஸ் பண்ணலாம். எல்லாமே போட்டு நல்லா நம்ம இப்போ வழட்டி எடுக்க போகிறேன். தேவையான உப்பும் கொஞ்சம் இதுൻ്റെ கூடவே கொஞ்சம் உப்பும் போட்டு எல்லாம் சேர்த்து ஒன்றாவே நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி வழட்டி எடுக்கலாம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. போன வீடியோலாம் எல்லோரும் நல்லா பார்த்து சப்போர்ட் பண்ணியிருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது ரொம்ப பொன்னிறமாக நம்ம வறுத்தெடுக்க வேண்டாம். ஓரளவுக்கு ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வழட்டி வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இந்த அளவுக்கு போதும். லாஸ்ட்டு கொத்தமல்லி போட்டால் போதும். ஃபஸ்ட்டு போட தேவையில்லை. அதுக்கப்புறம் ഞാനൊരു 3 ഗ്ലാസ്സിൽ റവ എടുത്തിരിക്ക്. சின்ன டம்ளர் தான், அதுலேயும் 3 டம்ளர் ரவை எடுத்திருக்கு. நம்ம வழட்டி வச்சுருக்கீங்கல்ல அந்த வெங்காயம், அந்த வழட்டி வச்சுருக்கீங்க எல்லாமே இதில் போட்டு அப்படியே இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கனால தூக்கி அப்படியே போட முடியல. அதனால தான் நான் இப்படி போட்டுட்டு இருக்கு. அப்படியே போட்டு நம்ம இந்த ரவையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அது மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த உப்பு எவ்வளோ உப்பு தேவையோ அது நம்ம திருப்பி கொஞ்சம் கூட உப்பு இதிலே போட்டு பார்த்து போடலாம். இனி எவ்வளோ தண்ணி இது இப்போ நம்ம இது ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிய பிறகு தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஒரு நம்ம அடை செய்வேல அந்த கன்சிஸ்டன்சி தான் இதுக்கு தேவை. அடை தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன் இது வச்சு. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் நல்லா ஒரு கொஞ்சம் அந்த ரவை அதனால கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி வேணும். ரொம்ப ஜாஸ்தின்னு வச்சால் இந்த அடை செய்யணும் அளவுக்குள்ள தண்ணி தான் தேவை. கொஞ்சம் உப்பு இப்போ போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு போட்டால் நம்ம வெங்காயத்துக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருந்தேன். இப்போ கொஞ்சம் கூட உப்பு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலாம். தண்ணி கொஞ்சம் கூட தேவை இருக்குது. கொஞ்சம் கூட அது ட்ரை ஆகிடும். நம்ம 10 நிமிஷம் இதுவரை நம்ம வைக்கணும். அதுக்கு அப்போ ரெஸ்ட்டு வைக்கணும். அப்போது அது தண்ணி அப்சர்வ் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கூட இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி தான் நமக்கு தேவை. இது இப்போ கரெக்ட் அளவுன்னு தான் இருக்குது. இப்போ இது நம்ம அப்படியே நம்ம வெங்காயம் அப்படியே கூட போடலாம். அதுவும் நல்லா தான் இருக்குது. எண்ணெய் வேண்டாம் அப்படி இருக்கிறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகா அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி ஒரு 10 மினிட்ஸு நம்ம ரெஸ்ட் ஏன் வைக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கடாய் எடுத்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கடாயில் கொஞ்சம் நெய்யோ என்ன வேணுமோ அது போடலாம். நான் கொஞ்சம் நெய் தான் போட்டிருக்கு. நம்ம நெய் போட்டுட்டு அதுலேருந்து நம்ம அது பார்க்கல எப்படி இருக்குதுன்னு. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ரெஸ்ட் வச்சுருந்தல எடுத்து பார்க்கல எப்படி இருக்குதுன்னு. இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. அதை நம்ம போட்டு வச்சதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் மாவு நல்லா அது தண்ணி அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் நல்ல இதாக இருக்குது. இப்போ தான் இந்த கன்சிஸ்டன்சி இருக்குது. நம்ம நல்லா ஒரு ரொம்ப பெருசு இல்லை கொஞ்சம் சின்னது இல்லாத அளவுக்கு அதை தட்டி எடுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியில் வச்சதுக்கப்புறம் எடுத்தாலும் கையில் பார்த்து அதை நல்லா தட்டி எடுக்கலாம். இந்த அளவுக்கு போதும். இந்த அளவுக்கு நல்லா தட்டி எடுத்த பிறகு கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. கொஞ்சம் மெலிசாக இந்த அளவுக்கு கொஞ்சம் மெலிசாக வருந்த மாதிரி நம்ம தட்டி எடுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு போதும். எல்லோரும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள். எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம அது மேலே கொஞ்சம் நெய் போடலாம். நம்ம என்ன எண்ணெய் யூஸ் பண்ணணும் அந்த எண்ணெய் விட போதும். கொஞ்சம் நெய் போட்டிருக்கு, அவ்வளோதான். நெய் போட்டு நல்லா கொஞ்சம் அந்த மேலே கொஞ்சம் நல்லா ஒரே லெவலில் ஆக்கி எடுக்கலாம். அந்த நெய்யோடு சேர்த்து தீ கொஞ்சம் நம்ம ஃப்ளேம் கொஞ்சம் மீடியமாக தான் வச்சுருக்கு. கொஞ்சம் நேரம் ஆனது பிறகு தான் நான் திருப்பி போடணும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சதுக்கப்புறம் நான் திருப்பி போட்டிருக்கு.
நல்ல கலரா இருக்கும். நல்லா கிரிஸ்பியா நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். திருப்பி போட்டுட்டு அவ்வளோதாங்க. எல்லோரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடை செய்ய ரெடி ஆயிடுச்சு. நான் 3 கிளாஸுக்கு 3 அடை செஞ்சிருக்கு. 3 கிளாஸ் ரவைக்கு. எல்லாரும் ஒரு தடவை செஞ்சு பாருங்க. எல்லாருக்கும் ஏஜே ஃபேமிலியோட அன்பார்ந்த வணக்கம். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.